அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 2023 எஃப்டபிள்யூசி பேப்பரோட மூன்றாம் தவணைக்கான பேப்பரை வந்து நான் பார்க்க போகிறோம். மூன்றாம் தவணையோட பார்ட் 2 பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். சரியா? அதில் வந்து 5வது எஸ்ஏக்கு வந்து நான் போம். 5வது எஸ்ஏல ஏ பார்ட் 0.1 மோல் பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலை ஐதான H2SO4 ஆல் நடுநிலையாக்கிய போது அறை வெப்பநிலையில் 19.42 கிலோஜூல் வெப்பம் வெளிவிடப்பட்டது. சரி, பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலாம். பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலை என்ன செய்கிறாங்கடா, H2SO4 ஐதான H2SO4 முன்னிலையில் நடுநிலையாக்குறாங்க. நடுநிலையாக்கின என்ன வரும்? பேரியம் சல்ஃபேட் உருவாக போகுது. பேரியம் சல்ஃபேட் அது ஒரு வீழ்படிவு, அதோட நீரும் வரும். நீர் வரப்போகுது. சரியா? இது கரைசல், அதே மாதிரி இதுவும் கரைசலாக வரும். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து சமப்படுத்தினோண்டா இங்கே முன்னுக்கு 2 வரும். சரியா? ஓகே. இப்போ அடுத்த சொல்கிறாங்க, இதால் வந்து வெளியிடப்பட்ட வெப்பம் வந்து எவ்வளோண்டா 19.42 கிலோஜூல். 42 கிலோஜூல் வெப்பம் வந்து வெளிவிடப்படுதா. சரியா? அடுத்தது, ஆனால் 0.1 மூல் பேரியம் ஹைட்ராக்சைடை ஐதான HCl ஆல் நடுநிலையாக்கிய போது 11.42 கிலோஜூல் வெப்பம் வெளிவிடப்பட்டது. சரி, இப்போ அடுத்தது சொல்கிறாங்க, பேரியம் ஹைட்ராக்சைடை எக்வஸ் இதை ஐதான HCl-ஓட நடுநிலையாக்குறாங்க. நடுநிலையாக்கின என்ன வருதா? பேரியம் குளோரைட் வரும். பேரியம் குளோரைட் கரைசல், அதோட 2 நீர் வரப்போகுது. 2 நீர் உருவாக போகுது. சரியா? ஓகே. இப்போ வந்து நான் இங்கே வந்து சமப்படுத்தினேன்டா 2. ஓகே, சமப்படுத்தியாச்சு. சரியா? இப்போ வந்து இதில் வந்து வெளிவிடப்பட்டது வந்து 11.42 கிலோஜூல் மைனஸ் 11.42 கிலோஜூல்னு வரப்போகுது. ஓகே, சரி. இப்போ ஆரம்பத்தில் வந்து 0.1 மூல் பேரியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறாங்க. அதே மாதிரி 0.1 மூல் தான் எங்கள் 2லேயும் தாக்க போகுது. 0.1 மூல் தான் 2லேயும் தாக்க போகுது. அப்போ இப்படி தாக்கினேன்டா பிசமானம் வந்து பேரியம் சல்ஃபேட்டுக்கு 1 நீருக்கு வந்து 1:2 வரும். ஆகவே இங்கே வந்து உருவாகினது 0.1 மூலாய்க்கும், இங்கே உருவாகினது 0.2 மூலா வரும். அதே மாதிரி இங்கே பேரியம் குளோரைட் வந்து 0.1 மூல் வரும். இங்கே நீர் வந்து 0.2 மூல் வரப்போகுது. சரியா? இது ரெண்டும் வேறு வேறு தாக்கம். பேரியம் ஹைட்ராக்சைடு ஃபஸ்ட்டாக H2SO4 தாக்க வச்சுறாங்க 0.1 மூல். பேரியம் ஹைட்ராக்சைடு HCl-ஓட தாக்க வச்சுறாங்க அடுத்த கட்டத்தில். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் வந்து வேறு HCl-ஓட தாக்க வச்சுறாங்க. சரி, இப்போ 1வது கேள்வி வந்து நாங்கள் ஏற்கனவே விடை எழுதிட்டோம். மேற்கூறியவற்றுடன் தொடர்புடைய சமன்பாடுகளை தருக. இதுதான் சரியான சமன்பாடு. இப்படி கட்டாயம் எழுதுங்க. சரியா? ஓகே. அடுத்தது, நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை பெருமானத்தை தருக. நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுரைன்னா 1 மூல் H+ம் 1 மூல் Cl-, 1 மூல் H+ம் 1 மூல் OH- சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாகக்குள்ள வெளியிடப்பட்ட வெப்பத்துக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரியா? ஓகே. இங்கே வந்தானா இங்கே பாருங்கள், இதை நான் ஃபர்ஸ்ட் சமன்பாடுன்னு எடுக்கேன், இது செகண்ட் சமன்பாடுன்னு எடுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் தாக்கம், செகண்ட் தாக்கம். ஃபர்ஸ்ட் தாக்கத்தில் பாருங்கள், இங்கே பேரியம் சல்ஃபேட் வந்து வீழ்படிவு அடைஞ்சிக்கு. சரியா? இங்கே நீர் உருவாகினத்தால் ஆகினத்தால் வெளிவிடப்படுற வெப்பம் அதோடு சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் வந்து வீழ்படிவாகிறதால அதாலேயும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வெப்பம் வெளிவிடப்படுது. ஆகவே இங்கே வந்து நாங்கள் பார்க்குற நடுநிலையாக்கல் வெப்பம் வந்து ஃபர்ஸ்ட் தாக்கத்தில் பார்த்தோம்னா சரியானதாக வராது. கீழே உள்ளதை பாருங்கள், இங்கே வந்து உருவாகிறது வந்து கரைசலாக தான் இருக்கு. சரியா? நடுநிலையாக்கல் கரைசல். சரியா? அப்போ வந்து இங்கே நீர் மூலக்கூறு 0.2 மூல் நீர் உருவாகக்கொள்ள வெளிவிடப்படுற வெப்பம் வந்து 0.2 மூல் நீர் உருவாகக்கொள்ள நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுரைக்கான சமனாக காணப்படும். சரி, நடுநிலைக்கான நடுநிலையாக மாறக்கொள்ள வெளியிடப்பட்ட வெப்பத்துக்கு வந்து சமனாக காணப்பட போகுது. சரியா? ஓகே.
அப்போ இங்கே நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளிறை பெருமானம் கேட்கக்குள்ள நாங்கள் எப்பயுமே கிலோ ஜூல் மூல் -1 கொடுப்போம். அதாவது ஒரு மூலுக்கு எவ்வளோ வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கு அப்படின்னு தான் கொடுப்போம். சரியா? ஓகே. அப்போ இங்கே 0.2 மூல் நீர் உருவாகக்குள்ள 11.42 கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கிட்டா. அடுத்தது ஒரு மூல் நீர் உருவாகையில் வெளிவிடப்பட்ட வெப்பம் என்ன வரும்? 0.2 மூல் உருவாகக்குள்ள 11.42 ஒரு மூலுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா சரி. அப்போ இதை பிரிச்சோம்னா விட வரும் 57.-57.1 கிலோ ஜூல் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது. 57.1 கிலோ ஜூல் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது. இதுதான் என்ன? நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை மாற்றமாக காணப்படும், வெப்ப உள்ளுறை பெருமானமாக காணப்பட போகுது. சரியா? ஓகே. இப்போ அடுத்த மூணாவது வருவோம். மூணாவதுல சொல்கிறாங்க, ஒரு மூல் பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை தருக அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதை எப்படி பார்க்குற? இங்கே பாருங்க, 0.2 மூல் நீர் உருவாகக்குள்ள 11.42 கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கு. இங்கேயும் 0.2 மூல் தான் உருவாகிக்கு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக எத்தனை 8 கிலோ ஜூல் வந்து எக்ஸ்ட்ராவாக வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கு. சரி, அப்போ இங்கே நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறையோட சேர்த்து வீழ்படிவாக்கல் வெப்ப உள்ளுறைக்கும் சேர்ந்து என்ன நடந்திக்கு? வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கு. ஆனால் இங்கே நடுநிலையாக்கலுக்கு மட்டும்தான் இங்கே வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கு. சரியா? ஓகே. அப்போ இங்கேயும் 0.2 உருவாகிற, இங்கேயும் 0.2 உருவாகிறதால இங்கே வந்து நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறைக்கு எவ்வளோ வெப்பம் வெளிவிடப்பட்டிக்குமோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் வெப்பம் வெளிவிடப்பட்டிக்கும். சரியா? இப்போ நான் சொல்றது விளங்குமா உங்களுக்கு? எப்படின்னா, தாக்கம் ஒன்றில் வெளிவிடப்பட்ட வெப்பம் சமன், சரியா, வீழ்படிவாக்க வெப்ப உள்ளுறை வீழ்படிவாக்கத்துக்கு வெளிவிடப்பட்ட வெப்பம் சக நடுநிலையாக்கலுக்கு வெளிவிடப்பட்ட வெப்பம் வரும். சரியா? ஓகே. இப்போ எங்களுக்கு வெளிவிடப்பட்ட வெப்பம் தெரியும் எவ்வளோ? 19.42 மைனஸ் கிலோ ஜூல் வரும். சரியா? ஓகே. வீழ்படிவாக்கத்துக்கு அதைத்தான் நான் காணணும். நான் வந்து போட்டுறேன் என்ன? வீழ்படிவாக்கம் போட்டுறேன். வீழ்படிவாக்கம் சக நடுநிலையாக்கத்துக்கு வெளிவிடப்பட்ட வெப்பம் எங்களுக்கு தெரியும் 0.2 தான் இங்கேயும் உருவாகிறதால இதே அளவு வெப்பம் தான் அதுக்காக உருவாகிக்கும். சரியா? அதுலேயும் வெளிவிடப்பட்டிருக்கும். எக்ஸ்ட்ராவாக 8 கிலோ ஜூல் வெளிவிடப்பட்டிருது பேரியம் சல்ஃபேட்டுக்கு. அதுதான் இன்னைக்கு நாங்கள் காண போகிறோம். சரியா? ஓகே. அப்போ -11.42 கிலோ ஜூல் வரும். ஆகவே இதை வந்து நான் வந்து என்ன? வீழ்படிவாக்கத்துக்காக வெளிவிடப்பட்ட வெப்பத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? -19.42 சக 11.42 கிலோ ஜூல் வரப்போகுது. ஆகவே இதை வந்து சுருக்கினா -8 கிலோ ஜூல் வரும். -8 கிலோ ஜூல் வரப்போகுது. இது என்ன? 0.2 மூல் H2O மேலே வந்து உருவாகக்குள்ள வெளிவிடப்பட்ட பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவாகக்குள்ள வெளிவிடப்பட்ட வெப்பம். சரியா? பேரியம் சல்ஃபேட் 0.1 மூலை கட்டாயம் அதை பார்க்கணும். 0.1 மூல் பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவாகக்குள்ள வெளிவிடப்பட்ட வெப்பம் எவ்வளோ? 8 கிலோ ஜூல் வரப்போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தது ஃபஸ்ட்டாக 0.1 மூல். ஆனால் இங்கே இவன் கேட்குறது வந்து 1 மூலில் தான் கேட்குறாங்க. ஆகவே நான் என்ன எழுதுறேன்? 1 மூல் பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவாகி என்ன செய்யணும்? 0.1 வீழ்படிவாகக்குள்ள 8 கிலோ ஜூல்டா, 0.1க்கு 8டா, 1க்கு எவ்வளோன்னு பார்த்தா சரி. எவ்வளோ வரும்? 80 கிலோ ஜூல் மூல் -1 வரும். 80 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது. சரியா? சரி, அடுத்தது
4வது கேள்வி. மேலே 0.1 மூல் பேரியம் ஹைட்ரோக்சைட் ஆனது H2SO4 aqueous HCl aqueous உடன் தாக்கமடையும் போது வெளிவிடப்படும் வெப்பம் வேறுபடுவதற்கான காரணம் யாது அப்படின்னு கேட்குறான். அது நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான், பேரியம் ஹைட்ரோக்சைட் வந்து பேரியம் H2SO4 தாக்கக்குள்ள பேரியம் சல்ஃபேட் உருவாகுது. அது ஒரு வீழ்படிவு. ஆகவே அங்கே வந்து நடுநிலையாக்களுக்கு மேலதிகமாக வீழ்படிவாக்களுக்கும் வெப்பம் வந்து வெளிவிடப்படுது. சரியா? வீழ்படிவாக கூட எக்ஸ்ட்ரா வெப்பம் வெளிவிடப்படும். சரியா? வீழ்படிவாக்கம் அதே மாதிரி. ஆனால் HCl வந்து அப்படியே வீழ்படிவாக இல்லை ஒன்றும். ஆகவே அங்கே வந்து நடுநிலையாக்கள் வெப்பம் மட்டும்தான் வெளிவிடப்படும். ஆகவே ஃபஸ்ட்டாக H2SO4 தாக்கக்குள்ள வெளிவிடப்பட்ட வெப்பத்தை விட HClோட தாக்கக்குள்ள வெளிவிடப்பட்ட வெப்பம் வந்து குறைவாக காணப்படும். சரியா? அதை வச்சு நீங்கள் எழுதினீங்கடா சரியாக வரும். சரியா? ஓகே. அப்போ அடுத்தது வந்து பி கேள்விக்கு போகும். சரியா? ஓகே. அதில் ஃபஸ்ட், குறித்த வெப்ப அமுக்க நிபந்தனையில் குறித்த தொகுதியில் ஒரே மூல் அளவான இலட்சிய வாயுவால் உயர்த்தப்படும் அமுக்கத்தை விட மெய்வாயுவால் உயர்த்தப்படும் அமுக்கம் குறைவானது விளக்குக அப்படின்னு சொல்லி. ஒரே மூலளவு இலட்சிய வாயுவும் எடுக்கிறாங்க, ஒரே மூல அளவான மெய்வாயுவும் எடுக்கிறாங்க. ஆனால் இலட்சிய வாயுவால் அதை பாத்திர சுவரில் மோதி அமுக்கம் எவ்வளோக்கு வருதோ அதை அளவை விட குறைவாக தான் மெய்வாயுவால் வருது. அது ஏன்னு கேட்குறாங்க. மெயினாக எப்படி சொல்லணும்டா, இலட்சிய வாயுவில் வந்து மூலக்கூறுகளில் வந்து என்ன திணிவு காணப்படாது. ஆனால் மெய்வாயுவில் எப்படி மூலக்கூறுகளில் வந்து திணிவு காணப்படும். மூலக்கூறுகளில் திணிவு காணப்படுறதால மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை காணப்படும். மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை காணப்படுறதால அது வந்து பாத்திர சுவரில் மோதக்குள்ள ஏற்படுற அமுக்கம் வந்து அதனால் குறைய போகுது. இப்படி தான் நீங்கள் சொல்லணும். சரியா? அமுக்கம் குறையிறதுக்கு காரணம் என்ன? மூலக்கூறுகளில் மெய்வாயுகளில் மூலக்கூறுகளில் வந்து திணிவு காணப்படும். ஆகவே மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை காணப்படும். அதனால் பாத்திர சுவரோட மோதக்குள்ள ஏற்படுற அமுக்கம் வந்து இலட்சிய வாயுக்களை விட குறைவாக காணப்படும். சரியா? இலட்சிய வாயுக்களில் வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை காணப்படாது. ஏன்? அதில் வந்து மூலக்கூற்று திணிவு இல்லைன்று தரலாம். சரியா? ஓகே. அப்போ ஃபஸ்ட் கேள்வியை பார்த்துட்டோம். செகண்ட் கேள்வி என்ன சொல்கிறாங்க? மெய்வாயுக்களுக்கான வந்தர் வாலிஸ் சமன்பாட்டை கேட்குறாங்க. மெய்வாயுக்களோட வந்தர் வாலிஸ் AN வர்க்கத்தின் கீழ் P சக AN வர்க்கத்தின் கீழ் V வர்க்கம் அடுத்து V மைனஸ் NB சமன் NRT வரும். சரியா? ஓகே. இதென்ன அமுக்கம்? வாயுவால் உயர்த்தப்படுற அமுக்கம். இது வந்து ஏன்றது என்ன? அமுக்க 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 திருத்த மாறிலி. அமுக்க திருத்த மாறிலி. அதே மாதிரி இது மூல், இது வந்து கனவளவு, பாத்திரத்தில் கனவளவு இல்லாட்டி வாயுக்கள கனவளவு. வாயுக்கள கனவளவு தான் நான் கட்டாயம் போடணும். வாயுக்கள கனவளவு. இது வந்து பீன்றது என்னண்டா கனவளவு திருத்த மாறிலி. கனவளவு திருத்த மாறிலி. சரியா? ஓகே. இது வந்து வாயுக்கள கனவளவில் தங்கிக்கும். கனவளவு திருத்த மாறிலி, அமுக்க திருத்த மாறிலி வந்து வாயுக்களுக்கு இடையிலான மூலக்கூற்று கவர்ச்சி விசையில் வந்து தங்கிக்க போகுது. சரியா? ஓகே. அதே மாதிரி இது தெரியும் என்ன? அகில வாயு மாறிலி, தனி வெப்பநிலை, மூல். அது பிரச்சனை இல்லை. சரியா? இது அவ்வளோத்தையும் நீ வந்து சமன்பாட்டை கேட்டேன்டா அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் அதுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ 3வது கேள்வி போகும். 41.57 டெசிமீட்டர் கணம் குடுவையினுள் எத்தேன் C2H6 எத்தீன் C2H4 வாயுக்கலவையானது 1/10⁵ 400 கெல்வினில் உண்டு. இவ்வாயுக்கலவையானது 132 கிராம் O2உடன் முற்றாக தாக்கமடைந்தது. இதன்போது CO2H2 உருவாக்கப்பட்டது. வாயுக்கள் இலட்சிய நடத்தை உடையவை என கொண்டு எத்தீன் மூல் பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஃபஸ்ட்டாக என்ன செய்வோம்டா, மொத்த வாயுவோட அளவை வந்து பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இப்போ. சரியா? மொத்த வாயுட மூல். மொத்த வாயுட மூல் எப்படி காண்ற? PV சமன் NRTல N சமன் PV கீழ் RT வரும். N சமன் PV கீழ் RT வரப்போகுது. ஆகவே என்ன செய்கிறேன்? அமுக்கம் எங்களுக்கு தந்திராங்க 1/10⁵ பெஸ்கால். கனவளவு வந்து என்ன வருது? 4.157 போட்டு 4.157
தர 10 1 டெசிமீட்டர் கணம் அதோட இல்லை தர 10 வருமா இது தர 10 அதே மாதிரி R வந்து தெரியும் 8.314 தர 400 கெல்வின் வரப்போகுது 400 கெல்வின் வரப்போகுது சரியா ஓகே அப்போ இது வந்து நான் சுருக்கினேன்டா என்ன வரும் 4.15 8.314 சுருக்கினேன்டா கீழே 2 வரும் 10 கீழே 10 காணப்படுது ஆகவே 14 வரும் மேலே 14 கீழால 2 தர 4 வரும் 2 தர 4 வரும் சரியா ஓகே அப்போ இதை வந்து சுருக்கினேன்டா எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒன்று விட்டுட்டேன் இங்கே டெசிமீட்டர் கணமில் நாங்கள் விடையை போட மாட்டோம் பிவி சமன் நின்னாட்டியில் போடக்குள்ள எப்பயுமே கனவளவு போடக்குள்ள மீட்டர் கணத்தில் தான் மாற்றி போடணும் அப்போ அப்படி போட்டோம்னா 4.157 தர 10 தர 10/3 போடணும் சரியா 10/3 நாங்கள் கட்டாயம் போட வேணும் ஆகவே இது சுருக்கினோம்டா எங்களுக்கு என்ன வரும் 10 வரப்போகுது 14 தர 10/3 10 வரும் சரியா ஓகே அப்போ 10 கீழ் 8 இதை சுருக்கினோம்டா என்ன விட வரும் 1.25 விட வரும் 1.25 மூல் வரும் இது வந்து எதிரமூல் C2H6 டேயும் அதே மாதிரி C2H4 டேயும் 2 டைம் சேர்த்து தான் எத்தனை டைம் சேர்த்து வர மூல் தான் என்ன 1.25 மூல் வரும் சரியா ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து O2க்கான சமன்பாடு எழுதுவோம் சரியா O2 தாக்கம் அடையக்கூட C2H6 என்ன செய்யுது ஃபஸ்ட்டு O2 தாக்குது O2 தாக்கினா என்ன வரும் CO2 வரும் அதோட நீர் வரப்போகுது CO2 நீரும் வரும் இதை சமப்படுத்தினோம்டா 2 கார்பன் அதே மாதிரி 6 ஹைட்ரஜன்றதால 3 இணை போடுறேன் அப்போ ஆக்சிஜன் சமப்படுத்த 2 அதே மாதிரி 3 அப்போ இங்கே வந்து 7 ஆக்சிஜன் வருது 7 கீழ் 2 வரும் ஆகவே இங்கே வந்து நான் பின்னத்தில் வராமறதுக்காக நான் முழு சமன்பாட்டையும் என்ன செய்கிறேன் 2 பெருக்கிறேன் அப்போ இங்கே 2 வரும் இங்கே வந்து 7 வரும் 4 வரும் இங்கே 6 வரப்போகுது சரியா ஓகே இப்போ அடுத்தது C2H4 O2 தாக்குதான் O2 தாக்கினாலும் என்ன வரும் CO2 சக நீர் வரும் H2O வரும் சரியா ஓகே அப்போ இதை வந்து சமப்படுத்தினேன்டா 2 இனி போடுறேன் ஆகவே இன்றைக்கி வந்து ஆக்சிஜனை சமப்படுத்த 4 6 அப்போ இனி 3 போடுறேன் சரியா ஓகே இப்போ என்ன செய்வோம்டா இப்போ நாங்கள் 2 தொடர்புகளை எடுக்கணும் இப்போ என்ன செய்யணும்டா C2H6 நான் வந்து மூளை போடுறேன் 2 இதை சுற்றி நான் வந்து ஃபஸ்ட்டாகவே ஆரம்ப மூளை வந்து 2x எடுக்கிறேன் அப்போ இன்னைக்கு 7x வரும் அதே மாதிரி நான் இங்கே வந்து ஆரம்ப மூளை வந்து வைண்ட் எடுக்கிறேன் இங்கே 3 வைண்டு வரப்போகுது O2 3 வைண்டு வரப்போகுது சரியா ஓகே இப்போ இங்கே வந்து வாயு கலவை வந்து 132 கிராம் O2 முற்றாக தாக்கமடையுது 132 கிராம் O2 அப்போ 132 கிராம் O2 வந்து நாங்கள் வந்து அங்கே மூளை காணலும் தானே மூளை கூட்டு திணிவால் பிரித்து அப்போ அப்படி வார அந்த மூல் வந்து 7xஐயும் 3yஐயும் சேர்த்து வர மூலாக தான் காணப்படும் காணப்பட போகுது சார் நான் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த தரவு தேவைன்றதால நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே எழுதி வச்சுறேன் மொத்த வாயு மூலன்னா NC2H4 சக NC2H6 வந்து எவ்வளோ வருது 1.25 மூல் 1.25 மூல் வருது சரியா ஓகே அழிக்கிற மாதிரி இருக்கட்டும் நான் மேலே அழிக்கிறேன் சரியா இப்போ சமன்பாடு எடுப்போம் சரியா இப்போ சமன்பாடு எடுப்போம் இங்கே ஃபஸ்ட்டை வந்து மொத்த மூல் O2 காணுவோம் மொத்த மூல் O2 ஃபஸ்ட்டு நான் இதை கீழே கண்டுட்டீரேன் மொத்த O2 மூல் என்ன வருவோம் எனக்கு தெளிவு தெரியும் என்ன 132 கிராமின் கீழ் 32 கிராம் மூல் -1 வரும் ஸோ இதை வந்து சுருக்கினடா என்ன வரும்டா விட
4.125 வரப்போகுது. 4.125 மூல்னு வரும். இது என்ன, எனக்கு 7xஐயும் 3yையும் கூட்டி வருது. சரியா? அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு சமன்பாடு எடுக்கிறேன். 7x சக 3y சமன் என்ன வரும், 4.125. இது ஃபஸ்ட் சமன்பாடு. சரியா? ரெண்டாவது சமன்பாடு எடுக்கிறேன். என்னண்டா, எங்களுக்கு மொத்த வாயு தெரியும் தானே, மொத்த வாயு மூல் என்ன 1.25 வந்துச்சு. ஆகவே 2xஐயும் yஐயும் கூட்டினா வருது 2x சக y கூட்டினா வருது என்னதுக்கு சமனாயிக்கும், 1.25 மூலுக்கு சமனாயிக்கும். இது ரெண்டாவது. சரியா? ஓகே. அப்போ இதை தீர்த்தோண்டா எங்களுக்கு வந்து சரியான ஆன்சரை எடுக்க இயலும். சரியா? ஓகே. அப்போ நான் வந்து செகண்ட் தாக்கத்தை வந்து நான் 3ஆல் பெருக்கிறேன். 3ஆல் பெருக்கினேன்டா 6x சக 3y என்ன வரும், 3.75 வரப்போகுது. இது 3ஆவது சமன்பாடு எடுக்கிறேன். அடுத்தது வந்து 1ஆவது சமன்பாட்டிலேருந்து 3ஆவது சமன்பாடு கழிக்கிறேன். கழிச்சேன்னு என்ன வரும், 3y கேன்சல் ஆகும். 7xலேருந்து 6x போனேன்டா ஒரு x. ஆகவே x சமன் என்ன வரப்போகுது, 3.75 4.125. அன்னைக்கு வந்து என்ன 0.375 வரும். 0.375 மூல் வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இதால் எங்களுக்கு என்ன எடுக்கலாம், ஆகவே 2x சமன் இது எதுக்கு சமன் ஆகிக்கும், 2xன்றது C2H6 மூலுக்கு சமன் ஆகிக்கும். ஆகவே n C2H6 சமன் என்ன வரும், 0.375 2ஆல் பெருக்கினாண்டா 0.75 மூல் வரும். 0.75 மூல் வரப்போகுது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து C2H6 ஆரம்பத்தில் இருந்த C2H6 மூளை வந்து கண்டுட்டோம். இப்போ இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்டா, மொத்த மூல் 1.25. இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், C2H4 மூளை காணலாம். சரியா? ஆகவே C2H4 மூல் என்ன வரும்டா, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆரம்ப மூல் என்ன வந்துச்சு, 1.25 மைனஸ் C2H6 மூல் 0.75 வருது. ஆகவே இதை கழிச்சோண்டா 0.5 மூல் என்ன வரும், C2H4 மூல் வரப்போகுது. C2H4 மூல் வரப்போகுது. சரி, இப்போ எத்தேன் மூல் பின்னத்தை தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்டா எக்ஸ் ஃபஸ்ட்டாக C2H6 காணுமே. C2H6 என்ன செய்யணும், எத்தேண்ட மூல் பின்னத்தை கேட்டதா, எத்தேண்ட மூலின் கீழ் எத்தேண்டையும் மூல்களோட கூட்டுத்தொகை அப்படின்னு தான் வரப்போகுது. ஆகவே எத்தேண்ட என்ன 0.75 கீழே வந்து வரும் என்ன 0.75ஐயும் 0.5ஐயும் கூட்டணும். ஆகவே கூட்டினாண்டா 1.25 வரப்போகுது. சரியா? 1.25 வரப்போகுது. அப்போ இதை சுருக்கினோம்டா என்ன வரும், 3 கீழ் என்ன வரும், 5 வரும். 3 கீழ் 5 வரப்போகுது. ஆகவே என்ன C2H4 மூல் பின்னம் என்ன வரும், 2 கீழ் 5 வரப்போகுது. சரியா? சரி, அப்போ மூல் பின்னங்களை கண்டுட்டோம். அப்போ இதோட 5th கேள்வியும் முடியுது. 7வது கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வியில் வந்து 1வது பின்வருவனவற்றை விளக்குக. அட்கைல் ஏலேட்டுக்கள் பொதுவாக கர்நாட்ட பிரதியீட்ட தாக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஆனால் வைனைல் குளோரைட் வைன்ஸ் குளோரைட்னு தந்திரான், வைனைல் குளோரைட்னு வரணும். வைனைல் குளோரைட் குளோரோ எத்தீன் கர்நாட்ட பிரதியீட்ட தாக்கத்தில் ஈடுபடாது. சரி, ஓகே. இப்போ அட்கைல் ஏலைட் பொதுவாக எடுப்போமே நாங்கள் CH3 CH2 Cl, இது ஒரு அட்கைல் ஏலைட் தானே. அதே மாதிரி நான் வைனைல் குளோரைட் எடுக்கிறேன். எப்படி வரும், CH2 CHCl டபுள் பாண்ட் வரப்போகுது. இது வந்து கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துக்கு உட்படுமா, ஆனால் இது வந்து கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துக்கு உட்படாது. சரி, அது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். இதில் வந்து உதாரணமாக இப்போ NaOH வந்து நாங்கள் வந்து போட்டோன்னு என்ன செய்யும், அதில் உள்ள OH வந்து இந்த கார்பனை அடித்தும் OH மைனஸ் அதே கணத்தில் வந்து இது வந்து பிரிஞ்சு போகும். இதில் வந்து பிரச்சனை இல்லை.
ஆனால் இங்கே வைனைல் குளோரைடில் எப்படின்னா இங்கே இந்த கார்பனுக்கு இடையில் உள்ள டபுள் பாண்ட் வந்து சி இங்கே குளோரினுக்கு டபுள் பாண்டாக மாறும். சரியா? ஓகே. அப்போ குளோரினுக்கு வந்து இனி டபுள் பாண்டாக மாறப்போகுது. அதே மாதிரி இன்னைக்கு H2C இங்கே வந்து குளோரின் டபுள் பாண்ட் மாறுறதால இங்கே வந்து +1 வரும். அதே மாதிரி இன்னைக்கு தனிச்சோடு இல்லத்தொண்டு வந்து -1 வரப்போகுது. சரி, ஓகே. இப்படி மாறி பரிவு மூலம் குளோரின் வந்து ஏற்கனவே உள்ளத்தை விட மேலும் உறுதியாக்கி கொள்றதால இந்த குளோரினை வந்து இந்த மூலக்கூறுகள்லேருந்து எங்களுக்கு பிரித்தா கஷ்டம். ஆகவே இதை வந்து கருநாட்டு பிரிதீட்டு தாக்கத்துக்கு உட்படுத்த ஏலாம். சரியா? ஆனால் இங்கே வந்து அப்படி பரிவு நடக்காததால எங்களுக்கு வந்து இதில் லேசாக குளோரினை வந்து அகற்றிட்டு என்ன வேற ஒரு கண்ணாடி ஒன்றை புகுத்த ஏலும். ஸோ அதைத்தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து காரணமாக கொடுக்க போகிறோம். என்ன மறுக்க சொல்கிறேன், இந்த வைனைல் குளோரைட்டில் உள்ள கார்பன் குளோரினுக்கு இடையில் உள்ள பிணைப்பு வந்து பரிவு மூலம் மேலும் உறுதியான பிணைப்பாக மாறிக்கொள்வதால் குளோரினை வந்து இந்த பிணைப்பிலிருந்து உடைச்ச கஷ்டம். சரியா? ஆகவே உடைப்பது கடினம். ஆகவே எங்களுக்கு வந்து பிரிக்க இயலா. கர்நாடக பிரதியீட்டு தாக்கத்துக்கு அது வந்து உட்படாது. சரியா? இப்போ ரெண்டாவதுக்கு வரும். ரெண்டாவதுல என்ன சொல்லிடுறாங்க, ஆல்கஹாலானது NaOH உடன் தாக்கமடைவதில்லை. ஆல்கஹால் அதுக்கு நான் எடுக்கிறேன். எத்தனை நாள் எடுப்போமே, CH3 CH2OH NaOH தாக்கினா என்ன வருமா, CH3 CH2O Na+. அப்படி உருவாகாதுன்னு சொல்கிறாங்க. தாக்கமடைஞ்சா என்ன வந்திக்கும், ONA அதோட H2Oவும் வந்திக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்டா, அமில வலிமை பார்க்கக்கூடாது. ஆல்கஹாலை விட நீருக்கு வந்து என்ன அமில வலிமை அதிகம். ஸோ ஒரு அமில வலிமை குறைஞ்ச ஒரு மூலக்கூறுலேருந்து அமில வலிமை அதை விட கூடின ஒரு மூலக்கூறை வந்து எப்போதுமே தயாரித்த ஏலா. சரியா? இது ஒரு அமில வலிமை குறைஞ்ச ஒரு மூலக்கூறுலேருந்து அமில வலிமை கூடின ஒரு மூலக்கூறை வந்து எப்போதுமே தயாரிக்க முடியாது. ஆகவே எனக்கு வந்து இந்த தாக்கம் வந்து நடக்காது. அப்போ அதுதான் எனக்கு வந்து ரீசனாக வரப்போகுது. சரியா? சரி, அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒன்றாவது இதை முடிச்சிட்டோம். ரெண்டாவதுக்கு வரும். பின்வரும் சேர்வைகளை எவ்வாறு வேறுபடுத்த அறிவீர்? அதில் தந்திராங்க CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3, அடுத்தது CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH. சரி, இப்போ இங்கே வந்து ஒரு அமில ஹைட்ரஜன் காணப்படுது, இங்கே வந்து அமில ஹைட்ரஜன் இல்லை. சரியா? அமில ஹைட்ரஜன் ஒன்று இங்கே அமில ஹைட்ரஜன் இல்லை. இது எப்படி வேறுபடுத்தி அறியிறேன்டா, இதுக்கு வந்து நாங்கள் போட போகிறோம் தொலனின் சோதனை பொருள் NH3 AgNO3. NH3 AgNO3 போடுவோம். NH3 AgNO3 போட்டேன்டா இங்கே வந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. இங்கே வெள்ளை நிற வீழ்படிவு உருவாகும். வெள்ளை நிற வீழ்படிவு உருவாக போகுது. அதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், இது ரெண்டையும் வேறுபடுத்த இயலும். சரி, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா ஃபர்ஸ்ட் ஒன்றாவது பார்த்துட்டோம். ரெண்டாவதுல வந்து C3H8 அது ஒரு ப்ரோபேன் இல்லையா, ப்ரோபேன். அடுத்தது C3H6 இது வந்து ப்ரோபீன் CH3CH2. சரியா? ஓகே. இது ரெண்டையும் எப்படி வேறுபடுத்துகிறேன், நீ சுருக்க சொல்லப்பட்டா HBR போடுறேன். HBR போட்டு எங்களுக்கு வெறும் கண்ணால் பார்க்கலாமா? ஏலா. ஆகவே அவதானம்னு கேட்கக்கொள்ள எவ்வாறு வேறுபடுத்துவேன்னு கேட்கக்கொள்ள எங்களுக்கு வந்து வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய அவதானங்களாக காணப்படும். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்டா எங்களுக்கு ஏனி போடலாம் CCl4 முன்னிலையில் Br2 CCl4 போடலாம். Br2 வந்து ஒரு செங்கஃபில நிறமான வாயு, செங்கஃபில நிறமானது. ஆகவே லிக்விட் செங்கஃபில நிறமான திரவம். சரியா? அப்போ செங்கஃபில நிறமான திரவம் இங்கே வந்து ஒரு செங்கஃபில நிறத்தில் வந்து மாற்றம் ஏற்படாதீங்க. ஏன்டா இங்கே தாக்கம் நடக்கா சுட்டியும் இங்கே என்ன நடக்கும், CH3 CH Br அதே மாதிரி இன்னைக்கு CH2 Br வரப்போகுது. ஆகவே இங்கே வந்து செங்கஃபில நிறம் வந்து நீங்க போகுது. இங்கே போட்டாண்டா செங்கஃபில நிறம் நீங்க போகுது. சரியா? சரி, இப்போ அடுத்தது மூணாவதுக்கு வரும். மூணாவதுல சொல்லிடுறாங்க ஆல்டிஹைடு ஒன்று தந்திடுறாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி இங்கே அசட்டோன் தந்திடுறாங்க CH3 COO CH3. சரியா? இது ரெண்டையும் எப்படி வேறுபடுத்துகிறேன், இதை வேறுபடுத்துறதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தொலனின் சோதனை பொருளை எங்களுக்கும் பயன்படுத்த இயலும்.
தொலனின் சோதனை பொருள். அதாவது NH3 AgNO3 போட்டால் என்ன வரும்? கீட்டோனில் வந்து ஒரு மாற்றம் நடக்காது. கீட்டோனில் ஒரு மாற்றம் நடக்காது. இங்கே என்ன நடக்கும்டா, வெள்ளி ஆடி போன்ற வீழ்படிவு சோதனை பொருளோட அடியில் வந்து தோன்றும். சரியா? ஓகே. அப்போ வந்து அங்கே வெள்ளி ஆடி மாதிரியான வீழ்படிவு வந்து சோதனை பொருளோட அடியில் வந்து தோன்ற போகுது. அப்போ இங்கே வந்து வெள்ளி ஆடின்னு நான் சொல்லுவேன். வெள்ளி ஆடி தோன்றல். சரியா? வெள்ளி ஆடி தோன்ற போகுது. அப்போ அதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த எல்டிஹைடையும் கீட்டோனையும் வேறுபடுத்தி அறிய இயலும். சரி, இப்போ அடுத்தது வந்து அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது, பின்வரும் இனங்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்ட சேர்வையை தொகுக்க. கீழே வந்து தந்திராங்க CH3 C டபுள் பொண்டு O, அதே மாதிரி CH2 CH2 CH3 இதை தொகுக்க சொல்லிடுறாங்க. சரியா? அதில் வந்து சோதனை பொருட்களோட பட்டியல் ஒன்று தந்திடுறாங்க. அதுக்குள்ளே இருந்து எடுத்து தொகுங்க. சரியா? இப்போ வந்து நான் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுறேன் ஃபஸ்ட்டாகவே. சரியா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் எடுக்கிறேன். இதை வந்து CH3 COOH, அதே மாதிரி இதை CH3 CH2 CH2OH. எங்களுக்கு வந்து ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் சேர்த்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? எஸ்டரை வந்து தயாரித்து ஏலும். சரியா? அமில ஊடகத்தில். ஓகே. அப்போ எப்படி தயாரிச்சலான்னு பார்ப்போம். சரி, இப்போ தயாரிச்சுறது வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, இங்கே வந்து தந்திராங்க CH2 இது அட்கைல் ஏலைட்டோட தந்திராங்க CH3 CH2 Cl தந்திராங்க. சரியா? ஓகே. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, KOH solid தந்திராங்க தானே, அதை போடுவோம். KOH solid போட்டால் என்ன நடக்கும்? இங்கே வந்து OH கூட்டம் வந்து குளோரினை வந்து பிரதியீடு செய்யும். ஆகவே CH3 CH2OH வரப்போகுது. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, டிரெக்டாக ஒட்சியேற்றம் செய்யலாம். ஒட்சியேற்றம் என்ன செய்யலாம்? அப்போ இங்கே வந்து தந்திராங்க டில் H2SO4. அமில ஊடகத்தில் வந்து K2Cr2O7 போட்டாண்டா எனக்கு வந்து தாக்கம் நடக்கும். ஆகவே டில் H2SO4 முன்னிலையில் என்ன போடுவோம்? K2Cr2O7 போடுவோம். சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 கார்பன் தான் இங்கே இருக்கு, ஆனால் இங்கே 3 கார்பன் காணப்படுது. அப்போ எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து ஒரு கார்பன் வந்து இங்கே வந்து சேர்க்கணும். நான் என்ன செய்ய போகிறேன்டா, CH3OH தந்திராங்க. தரவில் CH3OH தந்திராங்க. CH3OHக்கு PCCயை போடுறேன். PCCயை போட்டு என்ன செய்யலாம்? ஃபார்மல்டிஹைடு உருவாக்கலாம். HCOOHஐ நான் உருவாக்குறேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன், இந்த அட்கைல் ஏலைட்டுக்கு மெக்னீசியம் உலர் ஈதரை போடுறேன். உலர் ஈதரை நான் போடுறேன். உலர் ஈதரை போட்டால் என்ன நடக்கும்? CH3 CH2 MgCl வரும். MgCl வரப்போகுது. சரி, இப்போ நான் இது ரெண்டையும் சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்தேன்டா, சேர்த்து அதோடய நான் என்ன செய்ய போகிறேன், நீரையும் போட்டுறேன். நீர் தந்தீரான் தானே, நீரையும் போட்டுறேன். அப்போ நீரையும் இங்கனைக்கு போட்டுறேன். நீரை போட்டால் என்ன நடக்கும்? இங்கனைக்கு வந்து கார்பனோட CH3 CH2 கூட்டம் சேரும். அதே மாதிரி ஆக்சிஜனோட MgCl சேரப்போகுது. அதுக்கப்புறம் நீரோட சேரக்குள்ள CH3 CH2 நான் இது வந்து வேறு எழுதுறேனே, H2 போடுறதுக்கு முதல்ல CH3 CH2 என்ன வரும்? CH2O MgCl வரப்போகுது. இதை நான் என்ன செய்கிறேன்டா, நீரை போடுறேன். சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்படி தான் நாங்கள் இந்த சேர்வையை வந்து எடுக்க போகிறோம். அடுத்து பி குற்ற பார்ப்போம். பியில் பின்வரும் வினாக்கள் குரோமியத்தை அடிப்படையாக கொண்டது. குரோமியத்தோட முழுமையான இலத்திர நிலை அமைப்பு எழுத சொல்லி. குரோமியத்தோட அணு என்னென்னா 24 தானே. ஆகவே 1s2 2s2 2p6 3s2 3p6 அதுக்கப்புறம் 3d4 4s2 வரும். சரியா? இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து ரீஅரேஞ்ச் ஆகி என்ன செய்யும்டா 3d5 அரை நிரம்பல் நிலையில் வந்து 4 இலத்திரங்கள் உள்ளதை விட உறுதியாக காணப்படும். ஆகவே இன்றைக்கி 3d5ம் 4s1ம் வரப்போகுது.
சரியா, இலத்திரன் நிலை அமைப்பாக காணப்படும். அடுத்தது ரெண்டாவதுல குரோமியத்தின் பொதுவான 3 ஒட்சியற்ற நிலைகளை தர சொல்லி. பொதுவானது என்றா +2 வரும், +3 வரும், +6 வரப்போகுது. +2 +3 +6 வரும். இது இல்லாமல் +4 வரும், +5 வரும். அது வந்து எப்படியானது, உறுதி குறைஞ்சது. சரியா, உறுதி நல்லாவே குறைஞ்சதாக வரப்போகுது. அடுத்தது மூணாவது கேள்வி, Cr2SO4 thrice H2O ஆனது நீரில் கரைக்கப்பட்ட போது கரைசல் P பெறப்பட்டது. கரைசல் Pயின் நிறத்தை கேட்குறாங்க. சரியா, ஓகே. கரைசல் P வந்து இப்போ Cr2SO4 thrice Cr2SO4 thrice .H2O வரணும். சரியா, ஓகே. இதை வந்து நாங்கள் வந்து கரைச்சேன்டா இனி வந்து எங்களுக்கு என்ன எடுக்க இயலும்டா, Cr3 + aqueous எடுக்க இயலும். Cr3 + aqueous எடுக்க இயலும். Cr3 + aqueous வந்து நாங்கள் எப்படி எழுதலும்டா, A கூற்று P இது Cr3 + aqueous வந்து எப்படி எழுதலும்டா, CrH2O 6 times 3 + aqueous. சரியா, இதுதான் வரப்போகுது. CrH2O 6 times 3 + நிறம் என்னக்கா, நீல ஊதா நிறமாக காணப்படும். சரியா, நீல ஊதா நிறமாக காணப்படும். ஓகே, நீல ஊதா நிறமாக காணப்பட போகுது. சரியா, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இதுதான் கரைசல் P. இதுதான் கரைசல் P. மேற்படி நிறத்துக்கு காரணமான இனத்தின் ரசாயன சூத்திரத்தையும் IUPAC பெயரையும் தருக. IUPAC பெயர் என்ன வரும், இங்கே எழுதுறேன். B ஹெக்ஸா எக்வா குரோமியம் 3 அயன்டு வரப்போகுது. ரெண்டுக்கும் இடையில் இடைவெளி ஒரு மாதிரி கட்டாயம் குரோமியம் 3 அயன்டு வரப்போகுது. ஹெக்ஸா எக்வா குரோமியம் 3 அயன்டு வரும். அடுத்தது வருவோம் நாலாவதுல கரைசல் Pக்கு பின்வருவனவற்றை சேர்க்கும் போது உமது அவதானத்தை தருக. சரியா, கரைசல் P குரோமியம் 3 + aqueous எடுக்கிறேன். ஒன்றாவது சொல்கிறாங்க ஐதான NaOH கரைசல். ஐதான NaOH கரைசல் சேர்த்தானே என்ன நடக்கும், அன்றைக்கி OH மைனஸோடு சேரப்போகுது. சேர்ந்து இனி வாரதுன்னா CrOH thrice வரும். CrOH thriceங்கிறது என்ன கலர்டா, நீல பச்சை நிறம், இல்லாட்டி உங்களுக்கு பச்சை நிறம்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா, நீல பச்சை நிறமாக காணப்படும். அடுத்தது செறிந்த HCl போட்டோம்டா என்ன வரும்டா, CrCl6 3- வரும். இது என்ன கலர், இது வந்து என்ன, நீல ஊதா நிறமாக காணப்படும். நீல ஊதா நிறமாக வரப்போகுது. சரி, இதை வந்து இப்படி எழுதப்படா, நான் சரியாக பார்த்தாண்டா Cr3 + HCl என்ன வரும், CrCl6 3- அப்படின்னு வரும். CrCl6 3- வந்துட்டு நான் வந்து அதை சமப்படுத்தணும். சரியா, ஓகே. அடுத்தது மேலதிக NaOH உடன் சிறிதளவு H2O2 சேர்த்தல். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான தாக்கம். அதில் என்ன செய்கிறேன்டா, இப்போ நாங்கள் Cr3 + Cக்கு தானே, Cr3 + Cக்கு இதுக்கு வந்து நாங்கள் என்ன சேர்ப்போம்டா, ஃபஸ்ட்டாக மிகையா NaOH சேர்ப்போம். மிகையா NaOH அது ஒன்றாவது. ரெண்டாவது என்ன சேர்ப்போம்டா, 6% சில மில்லி லிட்டர்கள் H2O2 சேர்ப்போம், ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது இப்படி சேர்த்தேன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. நான் அதை கீழே எழுதுகிறேன். என்ன செய்கிறேன்டா, அடுத்தது Cr3 + OH- சேர்ந்தால் என்ன வரும், NaOH போடுறேன். NaOH போட்டான்டா CrOH thrice அதோட என்ன வரும், Na+ வரப்போகுது. சமப்படுத்தி கொங்க கட்டாயம். அடுத்தது CrOH thrice அதுக்கப்புறம் என்ன செய்யும்டா, CrOH thrice H2O2 தாக்க போகுது. Cr3 + வந்து ஒட்சியேற்றப்படும் CrO4 2- CrO4 2- ஒட்சியேற்றப்படும். அதே நேரம் H2O2 வந்து நீராக தாழ்த்தப்பட போகுது. இதுதான் தாக்கம். சரியா, ஓகே. இதை ஒன்றுக்கு மார்க்ஸ் கிடைச்சாது நீங்கள் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுகளை போடாட்டி. சரியா, கட்டாயம் இன்னைக்கு சமப்படுத்தினதை போடணும். இப்போ எனக்கு அவதானத்தை தானே கேட்குறாங்க. இது வந்து ஒரு மஞ்சள் வீழ்படிவில் கரைசலாக காணும், மஞ்சள் நிறம். இது வந்து நீலப்பச்சை, இது வந்து நீல ஊதா நிறமாக
காணப்படும். நீல ஊதா நிறமாக வரப்போகுது. சரியா? ஓகே, நான் இதை மட்டும் நான் ஏழுண்டா நான் சமப்படுத்தி விட்டேன். இப்போ +3லேருந்து +6க்கு போகுது. ஆகவே நான் இன்னைக்கு 6 போடணும். 6 போடலுமா 7, சாரி 3 போடணும். 3 போடலுமா 7. ஏன்டா இன்னைக்கு 2 ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் பார்க்கக்குள்ள இன்னைக்கு 3/2 போடணும். 3/2 போடணும். சரியா? ஓகே, H2O2லேருந்து H2Oக்கு போகுது. ஆகவே -1லேருந்து -2க்கு போகுது. 1 நான் இன்னைக்கு 1 போடணும். நான் என்ன செய்கிறேன்டா, பின்னத்தில் வராமிக்க 2ஆல் பெருக்கிறேன். ஆகவே இது 3 ஆகும். இது வந்து என்ன செய்யும், 2ஆக போகுது. சரியா? ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்கிற, 2 குரோமியம் 2 குரோமியம். அதே மாதிரி அடுத்து ஏற்றம் காணப்படுது இல்லையா, E2 4 மைனஸ் இக்கிங்க. அப்போ இங்கே சமப்படுத்துறதுக்கு நான் இங்கே 4OH மைனஸை போடுறேன். 4OH மைனஸை போட போகிறேன். சரி, இப்போ இங்கே ஹைட்ரஜனை பார்ப்போம். எத்தனை இங்கே பாருங்க, 6 2 6, இங்கே 4. அப்போ 12 16 ஹைட்ரஜன் வருது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எத்தனை வரணும், அப்போ 8 போட்டேன் நான். 8 ஹைட்ரஜன், அப்போ 16 ஹைட்ரஜன் ஆகுது. ஆக்சிஜன் சமப்படுத்தி பார்ப்போம். 4 ஆக்சிஜன் 6, அப்போ இன்னைக்கு 10 16, இங்கே 4 2 8 8 16. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா அந்த கேள்வியும் சரியாக வருது. சரியா? இது வந்து சி, இது வந்து பி, இது சி, இது ஏ. ஓகே, இப்போ 5வது கேள்வி. இப்போ 5வது கேள்வி, குரோமியத்தினால் உருவாக்கப்படும் 4 ஒட்சைட்டுகளின் ரசாயன சூத்திரங்களை தந்து அவற்றின் ஒட்சியேற்ற எண், அமில மூல இயல்புகள் என்பவற்றை குறிப்பிடுக. குரோமியத்தின் ஆக்சைடுகள் என்னென்னக்கு +2லேக்கும், அதே மாதிரி +3லேக்கும், +4லேக்கு, அதே மாதிரி +6ல் காணப்படுது. மெயினாக இந்த அவலம் தான் காணப்படுது. சரியா? +2ல் உள்ளது வந்து CrO, Cr2O3, CrO2, அதே மாதிரி CrO3 வரும். சரியா? Cr2O3 வந்து எப்படியானதுண்டா, ஈரியல்ஃப் உடையது. இது வந்து CrO2 வந்து மென்னமில உடையது. இது வந்து CrO3 வண்ணமிலம் உடையதாக காணப்படும். வண்ணமிலம் கொண்டதாக காணப்பட போகுது. CrO வந்து எப்படியானதுண்டா, மென்மூலமாக காணப்படும். சரியா? ஓகே, அடுத்தது 6வது, குரோமியத்தால் உருவாக்கப்படும் 2 ஒட்சி அந்நியங்களை தந்து அவற்றின் நிறங்களையும் குறிப்பிடுக. சரியா? ஒட்சி அந்நியங்கள் CrO4 இது வந்து என்ன, மஞ்சள் நிறமானதாக காணப்படும். Cr2O7 வந்து செம்மஞ்சள் நிறமானது, ஆரஞ்சு கலராக காணப்படும். செம்மஞ்சள் நிறமானதாக காணப்பட போகுது. சரியா? ஓகே, அடுத்தது 7வது, மேலே 6ல் குறிப்பிடப்பட்ட ஒட்சி அயனிகளுக்கு இடையே சாத்தியமான சமநிலை தாக்கத்தை தருக. சமநிலை தாக்கம். சரியா? அது எப்படி வரும், CrO4 வந்து எப்படியானது, கார ஊடகத்தில் வந்து உறுதியானது. அதுக்கு நாங்கள் அமில ஊடகத்தை சேர்க்கக்குள்ள என்ன செய்யும்டா, Cr2O7 மாறும். Cr2O7 மாறப்போகுது. Cr2O7 வந்து அமில ஊடகத்தில் உறுதியானது. நாங்கள் அதுக்கு கார ஊடகத்தை சேர்க்கக்குள்ள CrO4 மாறப்போகுது. CrO4 மாறும். சரி, ஓகே. அப்போ நான் இங்கே சமப்படுத்தினேன்டா, 2 குரோமியம், அப்போ 4 2 8, இங்கே 8 H+, CrO4 சரியாண்ணா? ஓகே, இங்கே 3 வருது, 4 3 ஓகே. அப்போ இது தான் தாக்கம். இது கட்டாயம் நாங்கள் வந்து என்ன போடணும்டா, இதுக்கு வந்து ஸ்டேட் போடணும். எக்வஸ் அதே மாதிரி எக்வஸ் போடணும். சரியா? ஓகே, அப்போ நாங்கள் வந்து 7வது கேள்வி ஃபுல்லாக முடிச்சிருக்கு. சரி, 6வது கேள்விப்போம். 6வது கேள்வியில் ஃபஸ்ட்டு வந்து சி பாட்டை பார்த்துட்டிப்போம். சரியா? 2.225 கிராம் திணிவுடைய இரும்பு ஆணி ஒன்று கூம்புக்குடுவையினுள் இடப்பட்டு ஐதான H2SO4 சேர்த்து சிறிது வெப்பமேற்றப்பட்டது. சரியா? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, கூம்புக்குடுவை ஒன்றில் இரும்பாணிகளை எடுக்கிறாங்க. சரியா? இரும்பாணிகள் எடுக்கிறாங்க அளவையில். அது எவ்வளோக்கா, 2.225 கிராம்க்கா. சரியா?
இப்போ என்ன செய்கிறாங்கண்டா இதுக்கு வந்து ஐதான H2SO4 சேர்த்து சிறிது வெப்பமேற்றப்பட்டது. முழு இரும்பும் தாக்கமடைய விடப்பட்டு குடுவை அறை வெப்பநிலைக்கு குளிர விடப்பட்டு இரும்பு முழுவதும் Fe2+ ஆக மாற்றப்பட்டது. மேற்படி கரைசல் நீர் சேர்த்து 250 சென்டிமீட்டர் கனமாக்கப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் ஐதான H2SO4 இணை சேர்க்குறாங்க. சரியா? ஐதான H2SO4 சேர்க்குறாங்க. சேர்த்து அதுக்கப்புறம் சூட வச்சு அதுக்கப்புறம் குளிர வச்சு அதுக்கப்புறம் நீர் சேர்க்குறாங்க. நீர் சேர்க்குறது எவ்வளோ? 250 சென்டிமீட்டர் கனத்துக்கு நீர் சேர்க்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ இக்கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனம் முற்றாக தாக்கமடைய 0.085 3 டெசிமீட்டர் -3 K2Cr2O7 கரைசலின் 31 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கண்டா 250 சென்டிமீட்டர் கனம் Fe2+ எக்வஸ்லேருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனத்தை எடுக்கிறாங்க. Fe2+ எக்வஸை Fe2+ மாறிடுச்சு. Fe2+ எக்வஸ் அதில் 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து Cr2O7 2- முன்னிலையில் நியமிச்சுறாங்க. அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதா? 0.085 மூலர் 0.085 3 டெசிமீட்டர் -3 செறிவு. அடுத்தது அதில் 31 சென்டிமீட்டர் கனம் 31 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படுது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறாங்க, மேற்படி தாக்கத்தின் ஒட்சியேற்றத்துக்கான அரையயன் சமன்பாட்டினை தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஒட்சியேற்றத்துக்கான அரையயன் சமன்பாடு எழுதக்குள்ள ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்டா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது? இதுக்குள்ளுக்கு இந்த இரும்பு H2SO4 தாக்குது. சரியா? இரும்பு என்ன செய்யுது? H2SO4 தாக்குது. அதால் என்ன நடக்குது? FeSO4 உருவாகுது. அதோட H2வும் உருவாகுது. சரியா? இப்படி உருவாகின Fe2+ தான் ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை எழுத போகிறோம். சரியா? Fe2+ என்ன செய்யும்? Fe3+ ஆகவும் ஒரு இலத்திரனையும் விடுவிச்ச போகுது. சரியா? அடுத்தது தாழ்த்தலுக்கான அரையயன் சமன்பாட்டினை தருக. இப்போ நாங்கள் இங்கனைக்கு தான் பார்க்குறோமே Fe2+ Cr2O7 2- ரெண்டுக்கும் இடையிலான நியமிப்பில் தான் நடக்கிற விஷயங்களை வந்து இப்போ இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். சரியா? தாழ்த்தலுக்கு Cr2O7 2- என்ன செய்யும்டா? Cr2O7 2- Cr3+ தாழ்த்தப்படும். Cr3+ தாழ்த்தப்பட போகுது. சரி, அப்போ அப்படி தாழ்த்தப்பட்டேன்டா எங்களுக்கு எத்தனை 7 2 குரோமியம் ஆகுது. அப்போ இன்னைக்கு 7 நீர் வரும். 7 நீர் அப்போ 14H+ விடுவிக்கப்படும். 14H+ விடுவிக்கப்படுது. சரியா? ஓகே. அப்போ இங்கே 6+ இங்கே 14+2- அப்போ இங்கே 12+ தான். சரியா? 12+ காணப்படுது. அப்போ இங்கே 6+ன்றதால சமப்படுத்துறதுக்கு இங்கே 6 இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக போட்டுரு. 6 இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன். சரி, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்று எடுக்கிறேன். இது ரெண்டாவது என்று எடுக்கிறேன். இப்போ மூணாவது கேள்வி கேட்குறாங்க, அயன் சமன்பாட்டினை தருக. அப்போ அப்படி அயன் சமன்பாட்டை கேட்டாண்டா ஒட்சியேற்றல் தாக்கத்தையும் தாழ்த்தல் தாக்கத்தையும் கூட்டி எழுதணும். கூட்டுறதுக்கு போது என்ன செய்யணும்டா? இலத்திரன்கள் கைப்பற்றதுக்கு மாதிரி நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். சரியா? அப்போ இங்கே ஒரு இலத்திரன் தான் நீக்கி இங்கே 6 இலத்திரன் நீக்கி. அப்போ 6 இலத்திரன் கேன்சல் ஆகணும்டா இங்கே வந்து 6ஆல் ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை பெருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை வந்து என்ன செய்யணும்? 6ஆல் பெருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை 6ஆல் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 6 Fe2+ வரும், 6 Fe3+ வரும், 6 இலத்திரம் வரும். நான் அப்போ இதை வந்து எங்களுக்கு என்ன செய்கிறேன்டா? மூணாவது சமன்பாட்டு எடுக்க போகிறேன். மூணாவது சமன்பாட்டு எடுக்கிறேன். சரி, இப்போ என்ன செய்வோம்? மூணாவது ரெண்டாவதையும் கூட்டுவோம். சரியா? மூணாவது அயன் சமன்பாடு தானே? அயன் சமன்பாட்டு கேட்குறாங்க. அப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 6 இலத்திரன் கேன்சல் ஆகும். 6 இலத்திரன் கேன்சல் ஆகும். 6 Fe2+, 6 Fe2+, அடுத்தது Cr2O7 2- வரப்போகுது. அதோடு என்ன வரும்? 14H+ வரும். 14H+ வரும். இங்கே என்ன வரும்? 6 Fe3+ வருது. அடுத்தது 2 Cr3+ வரும். அதோட 7 H2O வரும். இதுதான் என்ன? அயன் தாக்கமாக வரப்போகுது. அயன் தாக்கமாக வரப்போகுது. சரியா?
சரி, ஓகே. அடுத்தது 4வது கேட்குறாங்க, ஆணியில் இரும்பின் தூய்மை 100 வீதம்னு கேட்குறாங்க. சரி, இப்போ எங்களுக்கு என்னென்ன முக்கியம்டா, இந்த நடுவில் உள்ள ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் சமப்படுத்திட்டு வந்தேன். இப்போ இதுதான் மெயின் சமன்பாடு. சரியா? இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும், குரோமியத்தை இங்கே நீ செறிவை தந்திராங்க, கனவுல தந்திராங்க. அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், குரோமியத்தில் Cr2SO2- மூல காணலாம். அதை வச்சு எங்களுக்கு Fe2+ மூல காணலாம். இந்த தாக்கம் அவ்வளவு நடக்கிறதுங்க 25 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளுக்கு. இது அவ்வளவு நடக்கிறதுங்க 25 சென்டிமீட்டர் கணத்தில். சரியா? 25 சென்டிமீட்டர் கணத்தில் தான் இதெல்லாம் நடக்க போகுது. அப்படி தானே? நாங்கள் 25 சென்டிமீட்டர் கணம் எடுத்து தான் செய்ய போகிறோம். அப்போ எனக்கு Fe2+ மூல் கண்டோம்டா அது 25 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ளதாக தான் வரும். சரியா? அப்போ நாங்கள் 250 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ளதை காண்றதுக்கு வந்து இங்கனைக்குள்ள Fe2+ வந்து என்ன செய்யணும், 10ஆல் பெருக்கணும். அப்போ 10ஆல் பெருக்கினா வருது இங்கனைக்கு இந்த வர Fe2+க்கு தான் சமனாயிக்கும். அதிடத்தை கண்டோம்டா இங்கனைக்கு கண்ட மாதிரி. சரியா? ஓகே, அப்போ அவ்வளோதான். இப்போ நான் வந்து Cr2SO2- மூல காணும். NCr2O7 என்ன வரும், 0.018 தர 31 தர 10⁻3. 31 தர 10⁻3. இதை வந்து நான் சுருக்கினாண்டு என்ன ஆன்சர் வருதுண்டா, இதுக்கு வந்து வரும் கிட்டத்தட்ட 0.574 தர 10⁻3 வரும். 0.574 தர 10⁻3 மூல் வரும். சரியா? இதை வச்சு என்ன காணலாம், Fe2+ NFe2+ மூல காணலாம். இது எங்கே 25 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ள Fe2+ மூல் கண்டால் என்ன வரும், 0.574 தர 10⁻3 அது 6ஆல் பெருக்கும். பெருக்கினா என்ன வரும், பெருக்கினாண்ட வரும் ஆன்சர் 3.45 தர 10⁻3 வரும். 3.45 தர 10⁻3 மூல் வரப்போகுது. சரியா? இது ரெண்டுக்கும் இடையில வந்து நீங்கள் ஒரு இன்னொரு ஸ்டெப் ஒன்று எழுதுறது நல்லா. என்ன, NCr2O7 NCr2O7 அடுத்தது NFe2+. இடையிலான விகிதம் வந்து 1:6. சரியா? இப்படி போடுங்க. சரியா? ஓகே. சரி, அப்போ இங்கே வந்து Fe2+ மூல கண்டுட்டோம். இது 25 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ளது. ஆகவே எங்களுக்கு வந்து என்ன காணலாம், 250 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ள Fe2+ மூல் என்ன வரும், 3.45 தர 10⁻3 வந்து 10ஆல் பெருக்கும். 10ஆல் பெருக்கினா என்ன வரும், 3.45 தர 10⁻3 வந்து 10⁻2 போட்டு 10⁻2 மூல் வரப்போகுது. சரியா? அப்போ இது தான் என்ன, FeSO4 மூலாக காணப்படும். அப்போ FeSO4 உள்ள Fe2+ மூல் தான் என்ன, 3.45 தர 10⁻2 மூல். ஆகவே எங்களுக்கு Fe மூல் என்ன வரும், NFe. Feட மூலம் என்ன வர போகுது, 1:1ன்றதால இதோட மூலம் 3.45 தர 10⁻2 மூலாவே தான் வரப்போகுது. இப்போ இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், Feட திணிவு காணலாம். Fe திணிவு என்ன, 3.45 தர 10⁻2 தர மூலக்கூற்று திணிவு. மூலக்கூற்று திணிவு எவ்வளோ, 56 கிராம் மூல் -1 வரும். ஆகவே இதை வந்து சுருக்கினாண்டா ஆன்சர் வரும் 1.932 கிராம் வரும். 1.932 கிராம் வரப்போகுது. 932 கிராம் வரும். ஆகவே தூய்மை 100 வீதம் தான் கேட்குறாங்க. சரியா? தூய்மை 100 வீதம், தூய்மை சதவீதத்தை தான் கேட்குறாங்க. சரியா? அப்படின்னு நான் ஃபஸ்ட்டை வந்து எடுத்த திணிவு, இரும்புட திணிவு வந்து என்ன வந்துச்சு, 2.225 கிராம் வந்துச்சு. அதில் தூய இரும்புட திணிவு வந்து 1.932 கிராம் வந்துச்சு. ஆகவே இதை வந்து 100ஆல் பெருக்கினா எவ்வளோ, அதுதான் ஆன்சராக வரும். ஆகவே இதை வந்து சுருக்கினண்டா ஆன்சர் வரும் 86.83. 86.83% வரப்போகுது. 83% வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ நான் வந்து சி ஆன்சரை வந்து சி கேள்வியை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏ கேள்விக்கு வருவோம். சரியா? ஏ கேள்விக்கு வருவோம். சரி, இக்கேள்வி வருவோம். இக்கேள்வியில் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களின் உயர் ஒற்றையற்ற எண்களையும்
ஒட்சியேற்ற எண்ணுக்குரிய ஒட்சைட்டுகளையும் குறிப்பிட்டு அவற்றின் அமில மூல இயல்பை விவரிக்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களில் ஒக்சைட்டுகள் பார்த்தோம்னா Na2O வரும், MgO வரும். இது வந்து Na2O என்ன, இதில் வந்து +1 உயர் ஒட்சியேற்ற எண் +1, அதே மாதிரி MgOட +2, Al2O3 அது வந்து +3, அதே மாதிரி SiO2 +4, அடுத்த P4O10 வரும், அது +5, அதுக்கப்புறம் SO3 வரும் +6, அதுக்கப்புறம் Cl2O7 வரப்போகுது, அது வந்து +7 வரும். சரியா, இது வந்து லிக்விடில் வைக்கும், இது வந்து கேஸில் வைக்கும், மற்ற எல்லாமே சாலிடில் வரும். சரியா, ஓகே. அப்போ இதில் வந்து இது வந்து EDF உடையது, இது வந்து மிக மென்னமிலம், இது மென்னமிலம், இது அமிலம், இது வண்ணமிலம். மேலே பார்த்தோம்டா இது வந்து மூலமாக வரும், இது வந்து வன் மூலமாக வரும். சரியா, ஓகே. அப்போ கூற்றுக்கு பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்ப்போம். பியில் எனும் வெண்ணிற திண்மத்துக்கு HCl சேர்க்கப்பட்ட போது எனும் வெண்ணிற திண்மம். சரியா, சாலிட்னு எடுக்கிறேன்னு வெள்ளையா, வெண்ணிற திண்மம், அதுக்கு என்ன செய்கிறாங்க, HCl சேர்க்கப்பட்ட போது HCl சேர்க்கப்பட்ட போது நிறமற்ற கரைசல் பியையும், பி எக்வஸ் நிறமற்ற கரைசல் பியையும் நிறமற்ற வாயு சியையும் விளைவாக தந்தது. சி கேஸை கொடுத்துச்சா, நிறமற்ற வாயு. சரியா, ஓகே. அடுத்தது சிக்கு அமிலமாக்கிய K2Cr2O7 சேர்த்த போது சி கேஸுக்கு என்ன செய்கிறாங்க, K2 H+Cr2O7 சேர்த்தோன்னே என்ன நடக்குதா, பச்சை நிறமுடைய கரைசல் டியையும், டி அது இன்னைக்கு வச்சே பார்க்கலாம்னா Cr2O7 2- என்ன கலர், அது வந்து orange, அதுலேருந்து தாழ்த்தப்பட்டேன்னா அன்னைக்கு வர பச்சை கரைசல் வந்து Cr3+ தான் வந்திக்கணும். சரியா, ஓகே. நாங்கள் வந்து போடுவோம் டி எக்வஸ் வந்து என்ன வருது, பச்சை நிறமுடையது. அடுத்தது நிறமுடைய வீழ்படிவு ஈயையும், சரியா, நிறமுடைய வீழ்படிவு ஈயையும் பிரதான விளைபொருளாக தந்தது. சரியா, அடுத்தது ஈ ஆனது வளியில் இருந்து வாயு F-ஐ தந்தது. ஈ வந்து என்ன செய்யுது, வளியில் எரிந்து F-ஐ தருதான். சரியா, F கேஸை தருதான். ஓகே. அடுத்தது F ஆனது சியுடன் தாக்கமடைந்து ஈயையும், F கேஸ் என்ன செய்தான், F கேஸ் சியோட தாக்கி அதோட நீரற்ற CuSO4-ஐ நீல நிறமாக்கும் நிறமற்ற திரவம் Gயையும் தந்தது. Gயை தருதான், நிறமற்ற திரவமா. இது வந்து என்ன செய்ய போகுது, நீரற்ற CuSO4 நீல நிறமாக்குற அப்படின்னு. என்ன நீரற்ற CuSO4 வந்து என்ன கலர், நிறமற்றது, அது நீரேற்றப்பட்டதுண்டா நீளமாக மாறப்போகுது. சரி, அப்போ இது வந்து கட்டாயம் நீராக தான் இக்க போகுது. சரி, அதை பார்ப்போம். பி ஆனது NaOH உடனும் அமோனியாவுடனும் தனித்தனியாக தாக்கமடைந்த போது H எனும் வீழ்படிவை தந்ததுடன் மிகையான கரைசலில் கரைந்து நிறமற்ற கரைசலை தந்தது. சரியா, இப்போ H எனும் வீழ்படிவை தந்துச்சான், இதை வந்து மிகையான கரைசலில் கரைச்சேன்னா நிறமற்ற கரைசலை தருது. இது ரெண்டையும் மிகையாக போட்டேன்டா என்ன செய்தான், நிறமற்ற கரைசலை தருதான். ஓகே. இப்போ வந்து நாங்கள் இதில் தந்திர தரவுகள் அவ்வளோத்தையும் எழுதிட்டோம். இப்போ இங்கே வந்து கேட்குறாங்க ABCDEFG என்பவற்றை இனங்காண்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்ப்போம். அமோனியாவோட தாக்கமடையக்குள்ள ஃபஸ்ட்டாக நோமலாக போடக்குள்ள என்ன தருதா, ஒரு வீழ்படிவொன்றை தருதா. எனக்கு NaOHோட தாக்கக்குள்ளையும் எனக்கு ஒரு வீழ்படிவு தருதா. அப்போ இது எப்படியான வீழ்படிவாக காணப்படும், ஒரு ஹைட்ரோக்சைட் வீழ்படிவாக காணப்படும். மிகையாக போடக்குள்ள நிறமற்ற கரைசலை தருதா.
அப்போ கட்டாயம் எப்படியானதாக காணப்பட்டிக்கணும், ஈரியல் ஃபுடைய 3D உலோகமாக காணப்பட்டிக்கணும். அடுத்தது சொல்லிக்கு நாங்கள் இங்கனைக்கு பார்க்கலாம். சரியா, இதில் வந்து பாருங்களேன், Cr2O7 2- தாழ்த்தணும். தாழ்த்தினா இங்கனைக்கு என்ன வரும், Cr3 + aqueous வரப்போகுது. Cr3 + aqueous வரும். ஆனால் இது ஒட்சியேற்றப்படுதாகும். உங்களுக்கு என்ன வாயுகள் தெரியும், அது ஒட்சியேற்றப்படுறது. ஒட்சியேற்றப்பட்டு நிறமுடைய வீழ்படிவை தாருது. அப்படி பார்த்தேன்டா விடை வந்து வரும். சரியா, உங்களுக்கு தெரிஞ்ச வாயுக்களை பாருங்களேன், CO2 கேஸ் அது வருமா, ஒட்சியேற்றப்படையில. ஏன், அது உயர் ஒட்சியேற்ற நிலையில். SO2 ஒட்சியேற்றப்படையிலும், ஆனால் அது வந்து நிறமுடைய வீழ்படிவை தராது. சரியா, அதே மாதிரி பாருங்கள் நிறைய வாயுக்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்களுக்கு வந்து மெயினாக சிலபஸில் உள்ள ஒரே ஒரு வாயு தான் கிளிக் ஆகும். என்னண்டா H2S கேஸ். சரியா, H2S Cr2O7 தாக்கினண்டா இங்கே வந்து இது தாழ்த்தப்படுது, இது ஒட்சியேற்றப்பட்டேன்னு இங்கே வாரதுன்னா கந்தகம் வரும். கந்தக வீழ்படி வரப்போகுது, கூழ் கந்தகம் உருவாகும். ஓகே, அப்போ இது வந்து H2S கேஸாக வந்திக்கணும். அப்போ எங்களுக்கு இது தெரியும், H2S கேஸ் வரும். சரியா, ஓகே. அப்போ H2S கேஸ் வாரண்டா இங்கனைக்கு வார வெள்ளை சேர்வைக்கு தானே, அதில் வந்து வார அன்னையன் என்னவா வந்திக்கணும், S2- வந்து இருக்கணும். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ E வந்து கூழ் கந்தகம். அப்போ இங்கனைக்கு S வரப்போகுது. S வந்து எரிஞ்சா என்ன வரும், SO2 கேஸ் வரும். SO2 கேஸ் வரும். SO2 கேஸ் என்ன செய்கிறோம், சியோட தாக்குது, H2S-ஓட தாக்குது. H2S-ஓட தாக்கினண்டா என்ன வரும், SO2 வந்து H2S-ஓட தாக்கினண்டா மறுக்கணும் E வரும், S வரும். அதோட நிறமற்றது வருதுன்னா நீர் வரும். நீர் வரப்போகுது. சரியா, ஓகே. இப்போ இங்கே வந்து வர அடுத்த சேர்வையை பார்த்தோம்டா ZN பார்ப்போமே. ZN வந்து நாங்கள் இங்கே ZN எடுத்து பார்ப்போம். ZN எடுத்தோம்டா நிறமற்றது, கரைசல் நிலையில் வந்து நிறமற்றதான். வார வீழ்படிவு என்ன வரும், OH அமோனியா ரெண்டும் போட்டாலும் CrOH ZnOH thrice தான் வரும். ZnOH twice வரும். ZnOH twice. சரியா, ஓகே. இதை வந்து நாங்கள் மிகையா அமோனியா போட்டோம்டா வாரது வந்து நிறமற்றதான். கோபால்ட் வந்து மிகை அமோனியா போட்டோம்டா வரும். என்ன கலர் வரும், CONH3 6 times 2+ வந்து மஞ்சள் கஃபிலம். அதே மாதிரி CONH3 6 times 2+ 3+ வந்து செங்கஃபிலமாக வரும். ஆகவே இனி வந்து கோபால்ட் வரையலாம். சரியா, ஓகே. அப்போ இனி வந்து வாரது வந்து ZN வந்து என்ன வரும், நிறமற்ற வரும். ZnNH3 2 times + வரும். அப்போ ZN வந்து இங்கே நீ வாரண்டா ZN 2+ தானே, இன்னைக்கு ZN 2+ aqueous தான் வந்திக்கணும். அப்போ நிறமற்ற சேர்வையில் வந்து இன்றைக்கி வந்து ZN 2+ aqueous வந்திக்கணும். சரியா, ஓகே. அப்போ இங்கே ZnS தான் இன்னைக்கு கற்றையனாக வந்திக்கணும். கற்றையன் ZN 2+. ஆகவே சேர்வை வந்து ZnS தான் இன்னைக்கு வெள்ளை நிறமாக வந்திக்கும். அப்போ ZnS வாரத்தால் ZN நிறமற்ற கரைசல் என்ன வந்திக்கும், இனி ZnCl2 வந்திக்கும் aqueous. அதோட H2S நிறமற்ற வாயுவாக வந்திக்கும். சரியா, ஓகே. அப்போ நான் வந்து ABCDE பேரிடுவோம். A வந்து ZnS, அதே மாதிரி B வந்து ZnCl2 aqueous வரும். C வந்து H2S கேஸ், அதே மாதிரி D வந்து Cr3+ aqueous, E வந்து கந்தக வீழ்படிவு, F வந்து SO2 வாயு, G வந்து நீர், H வந்து ZnOH twice. சரியா, H வந்து கேட்டு இல்லை, அப்படி தான் வரும். சரியா, ஓகே. இப்போ நாங்கள் இது ஒவ்வொன்றுக்குமான தாக்கத்தை எழுதுவோம். ஒவ்வொன்றுக்குமான தாக்கத்தை நான் வந்து எழுதுகிறேன். நான் வந்து இன்றைக்கி சைடில் எழுதுகிறேன். இன்றைக்கி வந்து உதாரணத்தால் ZnS வந்து HCl-ஓட தாக்கினா, ZnS வந்து HCl-ஓட தாக்கினாண்டா ZnCl2வும் H2S கேஸும் வரும். சரியா, நீங்கள் சமப்படுத்தப்பட்ட சமப்படுத்துங்க. சரியா, டைம் போகிறதால நான் சமப்படுத்தலை. சரியா, ஓகே. அப்போ ZnCl2வும் H2Sவும் வரும். அடுத்த H2S வந்து Cr2O7 2- தாக்குறது. H2S வந்து Cr2O7 2- தாக்குறது. நான் இன்னைக்கு S2- எடுக்கிறேன்னு, S2-. அப்போ எடுத்தேன்டா Cr3+ மாறும். அதோட சல்ஃபர் கந்தக வீழ்படி வரப்போகுது. சரியா, ஓகே. அடுத்தது வந்து
சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோட தாக்கினா SO2 கேஸ் வரும். SO2 கேஸ் உருவாக போகுது. அதுக்கப்புறம் SO2 வாயு வந்து H2Sோட தாக்கினேன்டா SO2 வாயு வந்து H2Sோட தாக்கும். H2Sோட தாக்கினேன்டா சல்ஃபரும் நீரும் வரும். சல்ஃபரும் நீரும் வரும். சரியா? நீரும் வரப்போகுது. Zn2+ வந்து Zn2+ அது வந்து OH மைனஸோட தாக்கி ZnOH ட்வைஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுக்கணம் ZnOH வந்து என்ன செய்யும்? மறுக்கணம் OHோட தாக்கினண்டா ZnOH 4 times 2- வரும். ZnOH 4 times 2- வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி வரும். இனி வந்து 2 உண்டு, 2 வரும். சரியா? அடுத்தது அதே மாதிரி Zn2+ அமோனியாவோட Zn2+ வந்து அமோனியாவோட NH4OH அமோனியா கரைசல் தானே. அப்போ அதோட தாக்கினண்டா என்ன வரப்போகுது? ZnOH ட்வைஸ் வரும். அதோட நான் வந்து ZnCl2 தானே எடுத்தேன். அப்போ இங்கே வந்து வந்து இங்கே நான் ZnCl2 போட்டு நல்லன்னு நினைக்கிறேன். சரியா? ZnCl2 அப்போ ZnOH ட்வைஸும் 2 Cl- அங்கே வரும். அதே மாதிரி இன்றைக்கி ZnCl2 வரதால இன்றைக்கி நான் ZnCl2 போடுறேன். அப்போ ZnOH ட்வைஸ் வரும். அதோட NH4Cl வரும். NH4Cl வரப்போகுது. சரியா? NH4Cl வரும். அடுத்தது NH4Cl ZnOH ட்வைஸ் வந்து மறுக்கணும் என்ன செய்யும்? அமோனியா மிகை அமோனியாவோட தாக்க போகுது. மிகை அமோனியாவோட தாக்கினா ZnNH3 4 times 2+ வரும். சரியா? இதுவும் நிறமற்றதாக வரும். சரியா? ஓகே, அப்போ இது வந்து இன்னைக்கு 4 NH3 வரும். அதோட 2 OH- இங்கே வரப்போகுது. அப்போ இதுதான் கேள்வி. சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு இப்படி தான் வரும். இது கட்டாயம் நீங்கள் வந்து சமப்படுத்திக்கோங்க, இல்லாட்டி மார்க்ஸ் தர மாட்டாங்க. சரியா? ஓகே, அப்போ வந்து நாங்கள் வந்து தேர்ட் டேர்மில் பார்ட் 2 எஸ்ஏ பார்ட்டை வந்து முடிச்சிக்கிறோம். இதை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பேப்பரில் வந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணுவோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.